இந்த பொண்ணுக்காக எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? என் மேல கருணையே வராதா? எனக்கு உதவி பண்ண யாருமே இல்லையா? நான் இருக்கேன் மானிடா. யோ, யாரியா நீ? இங்க என்ன போட்டிருக்குன்னு படி. CUPID கம்னாட்டி. அட படிக்க தெரியாத பக்கி பயலே, குப்பின்னு போட்டிருக்குடா. சரி, நீ யாரு, என்ன மேட்ரு, எதுக்கு இங்க வந்திருக்க? நான் தான் காதலரின் கடவுள். நீ கஷ்டப்பட்டு புலம்பிட்டு இருந்ததை நான் கேட்டேன். நீ வெயிட் பண்ணிட்டு இருக்க அந்த பொண்ணுக்கு உன் மேல லவ் வரணும், நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கணும், அதை நான் பார்க்கணும். டேய், மாமா பையலடா நீ. ஆமா பையல. அடே, நான் குப்பிடுறா, காட் ஆஃப் லவ். அதத்தாண்டா இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி பேரை மட்டும் மாட்டிட்டு வந்துட்டீங்க. ஆனா பண்றது என்னமோ மாமா வேலை தானே. ஏய் முடிச்ச முன்னாடி வர. ராத்தி என்ன கோவலாம் பட்டுட்டான். என்ன வந்துட்டேன் மாமா. என்ன கர்மண்டா இது. திஸ் இஸ் லவ். புரிஞ்சுதா? புரியலன்னு சொன்னா ஒன்று 2 மணி நேரம் நடிப்பேன். புரிஞ்சு மாமா. நான் சொல்லி கொடுத்தத பண்ற, சொன்ன மாதிரி பேசுற, அந்த பிள்ளைக்கு உன் மேல லவ் வந்துரும். நீ என்னதான் சொல்லி கொடுத்தாலும் அந்த பிள்ளைக்கு ஏமா லவ் வராது. தப்பா நினைத்தாலும் தப்பிக்க முடியாது. காதல் வராமல் எவராலும் இருக்க முடியாது. ஐயோ குப்பி, நான் சொல்றத கேளியா? இதய வாசலை இடித்து நுழையாமல் போகாது. காதலிக்கு அடக்காமல் எவராலும் வாழ முடியாது. யோ ஊசுப்பேல, என்னதான் சொல்ல, அந்த பொண்ணுக்கு ஏமா லவ் வராதியா? ஏன்டா வராது? ஏன்னா அது பொண்ணே இல்லடா, 35 வயசு நேரமே ஒரு ஆட்சி. என்னடா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஓ, நான் கொரியருக்காரையா. என் கையில பார்சல் இருக்கிற பார்த்து அந்த பொண்ணு நேரா என்கிட்ட ஓடி வந்து, அண்ணே இந்த பார்சல் எங்களுக்கு தானே, இருங்க அம்மா கூட்டுறேன்னு போச்சுரா. போய் அந்த புள்ள 1/4 மணி நேரம் ஆச்சுரா. போன புள்ளை ஆளக்கான நான் புலம்பிட்டு இருந்தேன்டா. இது தெரியாம எங்கிட்ட இருந்த அரைங்கரிமா ஒட்டி கேட்டு வந்து எங்க இருந்த குதிச்சு மாசா என்ட்ரி கொடுத்து தன்னைத்தானே ரெமே போட தவிர குப்பிடா நினைச்சு இப்படி கேவலப்பட்டு நிக்கிறேடா முட்டா கூப்பிடு. செஞ்சவர் யாரு